Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாரம்பரியமான போண்டா. பாத்தீங்கன்னா அது வில்லேஜ் பக்கம்லாம் இந்த மாதிரி தான் போண்டா செய்வாங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா டிஃபரெண்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுல நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். காரத்துக்கு கம்மியாக, ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா பேக்கிங் சோடா. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தில் நல்லா கொஞ்சம் ஊற்ற மாதிரி பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த அரிசியும் மிளகாயும் சேர்ந்த விழுத போட்டுடலாம். இப்போ நான் இந்த மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி போண்டா போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெய், போய் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ பாருங்க, கடாயில் நான் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டுடலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு தான் போண்டா செய்வாங்க. ஏன்னா அங்கே அரிசி மாவுலாம் அந்த அளவுக்கு திரிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெங்காயமும் பெரிய வெங்காயம்லாம் அந்த காலத்தில் கிடைக்காதுமா. அதனால சின்ன வெங்காயம் தான் போட்டு எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க.
நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கடலெண்ணெயில் தான் அந்த காலத்தில் செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நானும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கெடணும்னு வைங்களா, அரிசி மட்டும் ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம வில்லேஜ் போண்டா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த வில்லேஜ் டைப் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.